நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோல் சுரேஷ். கொடைக்கானல் 5 வீடு அருவி மற்றும் அரசால் அனுமதிக்கப்படாத அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கும் குளிப்பதற்கும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட பகுதியாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஏராளமான அருவிகள் உள்ளன. இந்த அருவிகளை கண்டு செல்லும் சுற்றுலா பயணிகள் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருவதும் அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பதும் வாடிக்கையாக உள்ள நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 வீடு அருவியில் மருத்துவக் கல்லூரி மாணவன் உயிரிழந்ததன் எதிரொலியாக கொடைக்கானல் 5 வீடு அருவி மற்றும் அரசால் அனுமதிக்கப்படாத அனைத்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கும் குளிப்பதற்கும் தற்காலிகமாக சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினால் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அரசால் அனுமதிக்கப்படாத அருவிகளுக்கு சென்று பார்வையிட மற்றும் குளிப்பதற்கு முற்படும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் மற்றும் அந்த அருவிகளுக்கு அழைத்து செல்லும் சுற்றுலா வழிகாட்டிகள் மீது காவல்துறையின் மூலம் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்படுகிறது. மேலும் வருவாய்த்துறை, வனத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் காவல்துறை அலுவலர்கள் இதனை கண்காணித்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அறிவுறுத்தியுள்ளார்.